ஹாய். இன்னைக்கு இந்த விளாக் கிளென்புரோக்னு ஒரு மால பத்தி இருக்க போது. இது நாங்க இருக்கிறது இந்தியானான்னு ஒரு ஸ்டேட்ல. இது ஃபோர்ட் வெய்ன்னு ஒரு சிட்டி. அங்க தான் இந்த மால் இருக்கு. எங்களுக்குமே இது ஃபர்ஸ்ட் டைம் தான். போனோனே நாங்க குழந்தைங்க உட்கார வைக்கிறதுக்கு ஸ்டாலர் மாரி இங்க கார் ஷேப்ல வச்சிருப்பாங்க. $6 இது. இது நம்ம வச்சுக்கிட்டோம்னா, நம்ம ஷாப்பிங் பண்றப்போ குழந்தைங்கள இதுல உட்கார வச்சுட்டு நம்ம ஈஸியா ஷாப்பிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மாலோட என்ட்ரன்ஸ்ல இந்த மாரி வால்ஸ்ல ஃபுல்லாவே வந்து நியூஸ் பேப்பரோட எவல்யூஷன் இருந்துச்சு. 1960லேருந்து 2010 வரையும் எந்த மாரிலாம் பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்றதெல்லாம் இருந்துச்சு. என்ட்ரன்ஸ் இந்த மாரி தான் இருந்துச்சு. இனிஷியலா பார்க்குறப்ப கொஞ்சம் சின்ன மால் மாரி இருந்துச்சு. ஆனா, உள்ள போக போக ரொம்ப பெரிய மால் இது. என்டர் ஆனோனே இங்க ஒரு ஷூ கடை தான் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு. ஏன்னா நெறையா கிளியரன்ஸ்ன்னு நாங்க எல்லா இடத்துலயும் பார்த்தோம். ஸோ உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு போனா, ஹேண்ட் பேக்ஸ் இருந்துச்சு, ஷூஸ் இருந்தது, ஸ்லிப்பர்ஸ் இருந்துச்சு. எல்லாமே சேல்ல தான் இருந்தது. ஒரு சிலது ரீசனபிளா இருந்துச்சு. பட் மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்க மாரி இருந்துச்சு. ஈவன் தோ அது சேல்ல இருந்தாலுமே கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்க மாரி இருந்துச்சு. இந்த மாரி பேக்ஸ்லாம் சேல்லே $29, $30 கிட்ட இருந்துச்சு. $30ன்னு நம்ம ரஃப்பா வச்சுக்கிட்டாலும் ஒரு 2600 நம்ம ஊரு காசுக்கு வரும். ஸோ நான் சொல்றது மினிமமா தான் சொல்றேன். பட் மேக்ஸிமம் வந்து சேல்லையே $40, $50 அந்த மாரி நெறையாவே இருந்துச்சு. ஸோ சேல்ல இவ்வளோ குடுத்து வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எதுவும் பெருசா வாங்கிக்கல. ஏன்னா, இது வந்து சும்மா போன ஒரு ஷாப்பிங் விளாக் தான். பெருசா நாங்க பர்ச்சேஸ் எதுவுமே பண்ணல. ஃப்ரைடே ஈவினிங் எங்களுக்கு ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ரிலாக்ஸான ஒரு டே ஸ்பெண்ட் பண்ற மாரி தான் நாங்க போனோம். ஷாப்பிங்க்குன்னா நம்ம அதுக்குன்னு தனியா போகணும் இல்லையா? நாங்க அந்த மாரிலாம் போகல. ஸோ சாப்பிட்டுட்டு நம்ம 1, 2 ரைட்ஸ் இந்த மாரி போயிட்டு கிளம்பிடலாம். ஸோ இன் பிட்வீன் நம்ம இந்த மாரி ஷாப்ஸில் போயிட்டு விண்டோ ஷாப்பிங் பண்ணலான்ற பிளான்ல தான் போயிருந்தோம். ஃபுட் கோர்ட்ல நெறைய கடைகள் இருந்துச்சு. இங்க வந்து டாக்கோ பெல், பபிள் டீ இங்க ரொம்ப ஃபேமஸா இருக்கும். ப்ளஸ் வந்து சிக்-ஃபிலே, அப்புறம் ஒரு ஜப்பான் ரெஸ்டாரண்ட் ஒண்ணு இருந்துச்சு. இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட்டு. ரொம்ப கூட்டமா இருந்துச்சு. நாங்க வந்து சரி ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பார்த்தா நம்ம ஊரு கொத்துக்கறி மாரி ஒரு சிக்கன் டெரியாக்கி சிக்கன் சொல்லிட்டு போட்டுட்ருந்தாங்க. அதுக்கு வந்து அவ்ளோ கூட்டம் இருந்துச்சு. சரி ட்ரை பண்ணலான்னு வாங்கி பார்த்தோம். அவ்ளோ ஃப்ரெஷ்ஷா, அவ்ளோ டெண்டரியா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த நூடுல்ஸ், இந்த சிக்கனும். ப்ளஸ் அந்த பபிள் டீயுமே அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. நாங்க 2 பபிள் டீ வாங்கியிருந்தோம். ரோஸ் மில்க் கோகனட் ஜெல்லியும், அப்புறம் ப்ரவுன் சுகர் கோகனட் பபிள் டீ வாங்கியிருந்தோம். 2மே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கடை பேரு சர்கு ஜப்பான்னு. ஸோ அங்கே தான் கூட்டமும் நெறையா இருந்துச்சு. சாப்பாடும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான். ஃபுட் கோர்ட்ல பெருசா ஒண்ணும் இல்ல. ஒரு 4 to 5 ஷாப்ஸ் தான் இருந்துச்சு. ஆனா இருந்த எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாரி குட்டி குட்டி அழகான டேபிள்ஸ் எல்லாம் குழந்தைங்க சாப்பிட்றதுக்காகவே தனியா வச்சிருந்தாங்க. அது கூட ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு. ப்ளஸ் பக்கத்துலேயே வந்து நம்ம ஊரு மாரி தான் ப்ளே ஏரியா பசங்களுக்கெல்லாம் இருந்துச்சு. இதில் நம்ம மணி ஸ்வைப் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ரொம்ப கம்மி தான். ஒரு 25 சென்ட்ஸு அந்த மாரி தான் ஒவ்வொரு ரைடும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாலோட சென்டர்ல இந்த இந்த ஒரு ரைடு இருந்தது. இது பேரு கரோசல் இல்ல மேரிகோ ரவுண்டுன்னு இங்க சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மாரி ஸ்லோவா அப் அண்ட் டவுனா போகும். சின்ன குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். சேஃபான ரைடும் கூட. இங்க வந்து வெரைட்டி ஆஃப் ஹார்ஸஸ் மட்டும் தான் இருந்துச்சு. பட் ஒரு சில இடத்துல எல்லா அனிமல்ஸுமே இருக்கும். ஜூலலாம் பார்த்தீங்கன்னா, எல்லா அனிமல்ஸுமே அந்த ரைட்ல இருக்கும். அது கொஞ்சம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்தோன்னா நெறையா ஷாப்ஸ் இருந்துச்சு. கீழ விட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து நெறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. மேல இருந்து மால் பார்க்குறப்போ அதோட வியூ இப்படி தான் இருந்துச்சு. இது கொஞ்சம் அழகா பார்க்கவே ப்ளசண்ட்டா இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா இந்த ஃபவுண்டைன் ரொம்ப அழகா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல. ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல இடம். நெறைய பேர் இங்க வந்து ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. நாங்களுமே எடுத்தோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஷாப்ஸா நாங்க போக ஆரம்பிச்சோம். இங்க ஜேசி பென்னி, மேசிஸ், H&Mன்னு இதெல்லாம் இங்க கொஞ்சம் ஃபேமஸான ஷாப்ஸுங்க யுஎஸ் பொறுத்தவரை.
ஸோ அந்த மாரி ஷாப்லாம் இந்த ஃப்ளோர்ல இருந்துச்சு. நாங்க போனது ஈவ்னிங்னால கொஞ்சம் எல்லாமே க்ளோசிங் டைம் ஒட்டி இருந்தனால, வேக வேகமா நாங்க போய் பார்த்துட்ருந்தோம். அப்படி நாங்க ஃபர்ஸ்ட்டு போனது பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் போனோம். ஸோ இவங்களோட பெர்ஃப்யூம், மாய்ஸ்சரைசர், லோஷன்லாம் ரொம்ப ஃபேமஸு. இந்த செர்ரி பிளாசம் ஆல்ரெடி நான் வச்சிருக்கேன். ஸோ அது ரொம்ப நல்லாருக்கும். அந்த பர்ட்டிகுலர் ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாருக்கும். மென்ஸுக்குமே இங்க பியர்ட் ஆயில், பியர்ட் கிரீம் எல்லாமே இருக்கும். இந்த இத நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். மைல்டா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ரிச் எக்ஸ்பிரஸோ வந்துட்டு காஃபி ஃப்ளேவர் பிடிக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அதிலயே பெர்ஃப்யூம், மாய்ஸ்சரைசர் 2மே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கடை நாங்க போனப்போ, நெறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அகர்பத்தி, சாய்பாபா அகர்பத்திலாம் இங்க பார்த்தோம். எல்லா வெரைட்டீஸ்லயுமே ஊதுபத்தி இருந்துச்சு. அதுவும் நம்ம ஊர்ல கிடைக்கிற மாரி, சாமிக்குன்னு சாமி ஃபோட்டோ வச்செல்லாம் ஊதுபத்தி இருந்தது. எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹாலோவின் டெக்கரேஷனுக்கு ஏத்த மாரி டாய்ஸு, கேண்டில்ஸு இந்த மாரியெல்லாம் வச்சிருந்தாங்க. இன்னொரு சைடு நம்ம பூஜை ரூம்ல இருக்கிற மாரி அகர்பத்தி ஸ்டாண்டு, சாம்பிராணி ஸ்டாண்டு இதெல்லாமும் கூட நம்ம ஊர்ல எப்படி கிடைக்குமோ, அதே டிசைன்ல அதே மாரி வச்சிருந்தாங்க. இதெல்லாம் யுஎஸ்ல பார்க்குறப்போ நம்மளுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. பரவாயில்லையே! நம்ம ஊரு ஐட்டம், நம்ம ஊரு பேரோடயே வருது சாய்பாபா அகர்பத்தி. பரவால்ல அப்படின்ற மாரி இருந்துச்சு. அப்புறம் விநாயகர் சிலை, புத்தா சிலை இதெல்லாமே அப்படியே இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் காஸ்ட்லி. இந்த ஹனுமான் ஸ்டாச்சுவெல்லாம் கிட்டத்தட்ட $100 கிட்ட இருந்துச்சு. நம்ம ஊர் காசுக்கு ஒரு ரூ. 8000 அப்படி வரும். ஸோ காஸ்ட்லியா இருக்கனால நாங்க அப்படி இப்படி பார்த்துட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா வீட்ல ஆல்ரெடி நாங்க இந்த மாரி ஸ்டாச்சுஸ்லாம் வச்சிருக்கோம் சாமி சிலைகள்லாம். ப்ளஸ் வந்து ட்ரெஸ்ஸஸு, வின்டர் ஸ்வெட்டர்ஸ் இந்த மாரிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ரைடு வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது நாங்க அவ்வளோ நல்லாருக்கும்னு நெனைக்கல. கொஞ்சம் பயந்தோம். பட் இது எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. மால்குள்ள வந்து ஒரு குட்டி வண்டி ஓட்டிட்டு அப்படியே சுத்திட்டே இருக்க மாரி இருந்தது. அப்புறம் இதெல்லாம் சின்ன வயசுல நம்ம விளையாண்ட வீடியோ கேம்ஸு. இதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. சின்ன வயசுல இந்த சூப்பர் மேரியோ இந்த கேம்ஸ்லாம் விளையாடுனோம்ல, அந்த மாரிலாம் வச்சிருந்தாங்க. டாய்ஸ்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தது. பட் வந்து எல்லாமே பார்க்க அழகா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நாங்க போனது மினிசோ தான். சொல்லவே வேண்டாம். இது அதோட க்யூட்டான ஐட்டம்ஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு. பட் நான் அது டீட்டெயில்டா எடுத்திருக்கனால, அத நான் அடுத்த வீடியோல அப்லோட் பண்றேன். அதுக்கப்புறம் நெறைய ஜுவல் ஷாப் இருந்துச்சு. கே ஜுவல்லர்ஸு, கலிஃபோர்னியா ஜுவல்லர்ஸு, பாண்டோரா இந்த மாரி நெறைய ஜுவல் ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு. பட் ஆப்வியஸா எக்ஸ்பென்சிவ். மேக்ஸிமம் வந்து டைமண்ட்ஸ் இந்த மாரி தான் இருக்கும். நம்ம ஊர் மாரி பியூர் கோல்டு அப்படியெல்லாம் இருக்காது. பியூர் கோல்டுக்குன்னு சில கடைகள் இருக்கும். அந்த மாரி கடைகள்ல தான் இதெல்லாம் கிடைக்கும். பட் மேக்ஸிமம் எல்லா இடத்துலயும் டைமண்டு, ரோஸ் கோல்டு இந்த மாரியெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சில குட்டி குட்டி கடைகள் இருந்துச்சு. ஃபோன் ரிப்பேர் ஷாப்பு இதெல்லாம் வந்து பில் மை பியர்ன்னு சொல்லிட்டு, நம்மளே ஓனா பியரோட ட்ரெஸ்ஸு, பியர் கலரு, அந்த உள்ள வைக்கிற காட்டன் இதெல்லாம் சூஸ் பண்ணி நம்மளோட ஓன் பியர் நம்மளே பில் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாரி அவுட்ஃபிட் ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு. பட் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்க கிளம்புற டைம் போனனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாரி ட்ராம்பலின் ரைடு எல்லாமே க்ளோஸ் ஆயிருந்துச்சு. மால் 8:00 க்ளோஸ் போல. ஸோ நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோம். கிளம்பி போயிட்டுருக்கப்போ இந்த மாரி சாங்ஸ் கேட்டுட்டே போயிட்டுருந்தோம். ஸோ அவ்வளோதான். எங்களோட ஃப்ரைடே ஈவினிங் இப்படி தான் போச்சு. நம்ம ஊர மிஸ் பண்ணுறப்போலாம் இந்த மாரி நம்ம ஊர் சாங்ஸ் கேட்டுட்டே அப்படியே போயிருவோம். ஸோ அன்னைக்கு டே இப்படி தான் நல்லா போச்சு. ஸோ இன்னொரு விலாகில பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.